ராவணனோட தம்பியாவே பிறந்திருந்தாலும் நீதியின் பக்கம் நின்று ராமபிரானுக்கு உபகாரம் செய்து அண்ணனையே எதிர்த்து அவனோட காலத்துக்கு அப்புறமா இலங்கையின் மன்னனாக முடிசூடப்பட்ட விபீஷ்ண மகாராஜா தனக்கு பட்டம் சூட்டி கொண்ட கையோடு ராமர் கையை பிடித்து கொண்டு ராமரோட பட்டாபிஷேகத்தை பார்ப்பதற்கு அயோத்திக்கு வந்துடுறாரு. அப்போ ராமர் விபீஷ்ணன் தனக்கு செய்த உதவிக்கு பரிகாரமா அவரிடம் என்ன வேண்டும்னு கேட்கிறாரு. அப்போ ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதருடைய விமானம் வேணும்னு கேட்கிறாரு. பிரம்மா கிட்ட இருந்து 66 பேர் கைமாறி 67வது நபராக ராமபிரான் வைத்து பூஜித்து கொண்டிருந்த அந்த ரங்க விமானம் இப்போ நம்முடைய விபீஷ்ணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது வழியில் காவிரி நதியை பார்த்து அதில் நீராட நினைத்து ரங்க விமானத்தை கரையில வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அதை எடுக்க முற்பட்ட பொழுது அவரால் முடியல. இதை தெரிந்து கொண்ட சோழ நாட்டை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஒரு கோயிலை அங்கேயே கட்டிடுறாரு. அதுதான் இப்போ இருக்கிற ஸ்ரீரங்கம். எல்லா கோயில்லையும் பெருமாள் கிழக்கு முகமாக இருப்பார். ஆனால் இங்கே மட்டும் தெற்கு திசையில் இலங்கையை பார்த்து இருப்பார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.